அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம வெயிலுக்கு இதமா குளு குளுன்னு குல்ஃபி ஐஸ் தான் பண்ண போறோம். அன்னைக்கு நட்ஸ் போடாம பண்ணேன். இன்னைக்கு நட்ஸ் போட்டு பண்ண போறோம். 2 பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். அத நல்லா ஊத்தி காய்ச்சிக்குவோம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மில்க் மேடு கொஞ்சம் ஊத்திக்குவோம். அதையும் நல்லா கொதிக்க விட்டு நல்லா காய்ச்சிக்குவோம். காய்ச்சினதுக்கு அப்புறம் நம்ம நட்ஸ் போட போறோம். நட்ஸ் தேவையான நட்ஸ் எடுத்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி. பாதாம சாப் பண்ணி வச்சுக்குவோம். பிஸ்தா, முந்திரி நல்லா கட் பண்ணி வச்சுக்குவோம் பொடிசு பொடிசா. அதையும் ஒரு ஓரமா வச்சுக்குவோம். இப்போ நம்ம கேரமல் காய்ச்ச போறோம். ஏன் கேரமல் காய்ச்சறோம்னா குல்ஃபி வந்து நம்ம பால் மட்டும் பண்றதுனால அந்த வெள்ளை கலர்ல இருக்கும். அந்த கலர் நேச்சுரலா வர்றதுக்காக கேரமல் காய்ச்சி ஊத்துறோம். நான் ஒரு 1/2 கிளாஸ் ஜீனி எடுத்திருக்கேன். ஜீனி எடுத்து கேரமல் காய்ச்சிக்கிறோம். கேரமல் காய்ச்சி ஊத்தும் போது பாலை சிம்ல வச்சு ஊத்துவோம். ரொம்ப ஹைல வச்சு ஊத்துனோம்னா ஊத்தும் போது அப்படியே பொங்கிரும். அதனால சிம்ல வச்சு மெதுவா ஊத்துங்க கேரமெல்ல. ஊத்தினதுக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி ரொம்ப திக்னஸ் தன்மை வரும். அதுவாகவே கொஞ்சம் நேரத்துல கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கு அப்புறம் 2 பாக்கெட் பால் மாவு எடுத்துக்கோங்க. பால் மாவு எடுத்து அதையும் கரைச்சி ஊத்தி விட்டுருங்க. ஊத்தி விட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வேண்டாம். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவு அதையும் லைட்டா கரைச்சி ஊத்தி விடுங்க. நல்லா ஊத்தி கிண்டினதுக்கு அப்புறம் சாப் பண்ணி வச்சிருக்கோம்ல நட்ஸ் அதையும் கடைசியில தூவி விட்டு கிண்டி அப்படியே இறக்கிடுவோம். இறக்கிட்டு ஆற வச்சுட்டு என்கிட்ட குல்ஃபி மோல்டு இல்லை. அதனால நான் சின்ன சின்ன கப்ல ஊத்துருக்கேன். எனக்கு கரெக்டா 5 கப் வந்துச்சு. 5 கப் ஊத்தி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு 8 மணி நேரம் வச்சு இப்போ எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம ரிச்சான டேஸ்ட்ல குல்ஃபி செஞ்சு பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல ரிவ்யூ சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.